வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நேர்காணலில் நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வழக்கறிஞர் விஎம் ஆசைத்தம்பி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் சில தகவல்கள் நம்மளுக்கு வந்துச்சு. ஆனால் ஒரு தகவல் நம்மளுக்கு வந்துச்சு. என்ன தகவல்? வணக்கம். அதாவது ஆசைத்தம்பி அவர்கள் தாவேகாவுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு. உண்மைதானா? மக்கள் எல்லாரும் இன்றைக்கி விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதனால் இருக்கிற நிர்வாகிகள்லாம் போகலாமேங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது விரைவில் சில முடிவு தாமதமாக தான் எடுக்கணும். இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி வாய்ப்பு இருக்குன்னு தானே நம்ம நினைக்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இளைஞர்கள் அதிகமாக ஒரு அமைச்சர்களுடைய செயல்பாடு இப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தா ஒரு நல்வழி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்மலாம் அரசியலில் ஒரு நேர்மையான அரசியல் வரணுங்கிறத நம்ம விரும்பணும். அது இப்போ தாவேகாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பரிசீலனையில் இருக்கும். சரிண்ணே, இப்போ நீங்கள் தாவேகாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேமுதிகலேருந்து அதிமுக போனார், அதிமுகலேருந்து திமுக போனார், திமுகலேருந்து இப்போ தாவேகா வந்திருக்காரு. இது ஒரு கெட்ட பேராக மாறிடாதா? நம்ம இதுவரை மக்கள் பிரதிநிதியாக கிடையாது. மக்கள்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கலை. நம்ம அதிமுகவில் இருக்கும்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் நம்ம மேலே எந்த குற்றச்சாட்டு எந்த மக்களும் சொல்ல முடியாது. நம்ம எந்த ஒரு தவறான செயலும் நடந்துக்கிட்டது இல்லை. அதுக்கப்புறம் ஐயாவுடைய ஓபிஎஸ் ஐயாவை விரும்பி போனோம். ஓபிஎஸ் ஐயாவோட தான் நம்ம பயணிக்கிறனால தான் திமுகவில் சேர்ந்தோம். திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போனமே தவிர மற்றபடி எங்களுக்கு உறுப்பினர் கார்டோ இதுவோ இன்றைக்கி வரை அதில் நாங்கள் ஏற்படுத்திக்கலை. அதெல்லாம் ஏற்படுத்தினால தான் இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வருவோங்கிற விஷயமே எங்களுக்கு இப்போ தோண்டிக்கிட்டு இருக்குது. தாவேகாவோட அமைச்சரவை அதில் கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளோட உதவியால் ஜெயித்தாலும் அமைச்சரவையில் இடம் கொடுத்ததா வரலாறு கிடையாது. ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? கொடுக்குறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி முதல்வர் விஜயனுடைய ஆட்சி நிலைக்குதுன்னா முதல்ல கொடுத்தது காங்கிரஸுக்கு அடுத்து கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க, முஸ்லீம் கட்சிகள் எல்லாருமே கொடுத்தாங்க. அதனால் அவங்க ஆட்சியில் பங்கு பெறதுனால ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா பலன் அவங்களாலேயும் இருக்காங்கல்ல. நீங்கள் ஆட்சி நிற்கிதுன்னா அதுக்கு மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்ததுனால தான் அதனால் கூட்டணி கட்சிக்கு மந்திரி சேவை கொடுக்குறது விஜயோடைய செயல் பாராட்டக்கூடியது. விஜய் தேர்தல் பிரச்சாரத்திலையுமே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னார். அதை இப்போ நிலைநிறுத்தியிருக்கார்.